உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருக்கு, ரத்தத்தினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் வாரத்துல 7 நாட்கள் நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு இப்ப கம்மியா இருக்க ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும், ரத்தம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரத்தம் நார்மல் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன உணவு வகைகள் அப்படின்னா, பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, டெய்லி வந்து ஒரு 4 சாப்பிடுங்க. அதே மாதிரி கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, இதுவும் வந்து டெய்லி வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் டெய்லி 1 எடுத்துக்கோங்க. கேரட், பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 100 ml, ஒரு டம்ளர் இருக்கும் இல்லையா டீ குடிக்கிற அளவு, அந்த டம்ளர்ல 100 ml வந்து டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீரை வகைகள் இருக்கு இல்லையா, உங்க ஏரியால எந்த கீரை கிடைக்குதோ அது வந்து டெய்லி 1 காலையில பொரியலாவோ மதிய உணவுக்கோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழம் வந்து வாரத்துல 3 நாட்கள் நீங்க எடுத்துக்கோங்க. முளை கட்டிய பயறு வகைகள் வாரத்துல ஏதாச்சும் 3 நாட்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். மாதுளம்பழம், அத்திப்பழம் சாப்பிட முடிகிறவங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், வாரத்துல 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்றவங்க கீரையும் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் வந்து தினந்தோறும் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. இதுவே வந்து உடல்ல ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு போதுமானது. ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரீச் ஆகும். நீங்க 1 மந்த் கழிச்சு நீங்க பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த உணவு வகைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.